செங்கோட்டை அருகே பெரியபிள்ளை வலசை ஊராட்சியில் ரூபாய் 22 லட்சம் செலவில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கடையநல்லூர் எம்எல்ஏ கிருஷ்ணமுரளி அடிக்கல் நாட்டினார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள பெரியபிள்ளை வலசை ஊராட்சியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 22 லட்சம் மதிப்பீட்டில் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி கலந்து கொண்டு அங்குள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜையில் அவர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன், தென்காசி மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன், பெரியபிள்ளை வலசை ஊராட்சி தலைவர் வேல்சாமி, மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் ஜாகீர் உசேன், மாவட்ட வர்த்தகர் அணி இணை செயலாளர் வேம்பு ரவி, மாவட்ட நிர்வாகிகள் வழக்கறிஞர் அருண், பேச்சிமுத்து, சுப்பையா பாண்டியன், ஒன்றிய இணை செயலாளர் முகமது அனீபா, ஒன்றிய துணை செயலாளர் ஈஸ்வரி, செங்கோட்டை நகர எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.